மாநகர காவல் ஆணையரகம், தாம்பரம் மாநகர போக்குவரத்து காவல் பிரிவு மற்றும் சங்கர நேத்ராலயா கண் மருத்துவமனை அறக்கட்டளை சார்பாக வாகன ஓட்டுநர்களுக்கான இலவச கண் பரிசோதனை சிறப்பு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் 200க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் பரிசோதனை செய்து பயனடைந்தனர். சென்னை தாம்பரம் அடுத்த வண்டலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகம், தாம்பரம் மாநகர போக்குவரத்து காவல் பிரிவு மற்றும் சங்கர நேத்ராலயா கண் மருத்துவமனை அறக்கட்டளை சார்பில் வாகன ஓட்டுநர்களுக்கான இலவச கண் பரிசோதனை சிறப்பு முகாம் கூடுதல் ஆணையர் மகேஸ்வரி தலைமையில் நடைபெற்றது. இந்த முகாமில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ஓய்வு பெற்ற காவல்துறை இயக்குனர் அர்ச்சனா ராமசுந்தரம் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி முகாமை துவக்கி வைத்தார். இந்த முகாமில் 200க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டுநர்கள் கண் பரிசோதனை செய்து கொண்டு இலவச மூக்கு கண்ணாடியை பெற்று பயனடைந்தனர். இந்த முகாமில் போக்குவரத்து துணை ஆணையர் சமிசிங் மீனா, போக்குவரத்து உதவி ஆணையர் ராஜன், போக்குவரத்து புலனாய்வு பிரிவு உதவி ஆணையர் தனச்செல்வன், சங்கர நேத்ராலயா கண் மருத்துவர் ராசிமா அசோகன், போக்குவரத்து ஆய்வாளர் ஹேமந்த் குமார், பீர்க்கங்கரணை போக்குவரத்து ஆய்வாளர் பெருமாள் மற்றும் காவல்துறை, போக்குவரத்து காவல் போலீசார் பலர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் மக்கள் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். கண் பரிசோதனை சிறப்பு முகாம் தாம்பரம் காவல் ஆணையாளர் அவர்களின் உத்தரவுப்படி மேடம் காவல்துறை இயக்குனர் பணி ஓய்வு அவர்கள் திருமதி அர்ச்சனா ராமசுந்தரம் IPS அவர்களின் கோஆப்ரேஷனில் சங்கர நேத்ராலயாவோட இணைந்து இந்த கண் சிகிச்சை பரிசோதனை முகாம் இங்கே இருக்கிற ஆட்டோ டிரைவர்ஸ் இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நடத்திட்டு இருக்கோம். இது ஒரு விழிப்புணர்வு முகாம். ஆஸ் வெல் அஸ் அவங்க இந்த முகாம் மூலமாக அவங்க கண்களை பரிசோதனை செய்து கொண்டு நிறைய பேர் அவங்க ஆட்டோவில் டெய்லி ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ எந்த வித ஒரு சாலை விபத்தும் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ப்ரிவென்டிவ் ஆக்ஷனாக இந்த முகாமை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு திருப்பியும் வேற எங்கெல்லாம் தேவைப்படுதோ அதை நடத்துவதற்கான இதுவும் அவங்களோட சங்கர நேத்ராலயா மற்றும் அதர் ஹாஸ்பிட்டல்ஸோட டைப் பண்ணி நடத்துறதுக்கான ஏற்பாடும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ. நான் தமிழ்நாடுல காவல்துறையில் சர்வீஸ் பணியாற்றும் போது ரோடு ஆக்சிடென்ட் எப்படி நம்ம தடுக்கலாம், ப்ரிவெண்ட் பண்ணலாம்னா அது என்னுடைய ஒரு ப்ரையாரிட்டி இருந்தது, ஒரு மெயின் கோல் மாதிரி. ஸோ அதை நான் ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் நான் 2017 ரிட்டையர் ஆகிட்டேன். DG சஷஸ்திர சீமா பல் அது ஒரு பேராமிலிட்ரி ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் நான் 5 வருஷமாக நான் டெல்லியிலே மெம்பர் லோக்பால் இருந்தது, அது பிரசிடென்ட்டோட அப்பாயின்மெண்ட். ஸோ அதை முடிச்சுட்டு நான் திருப்பி சென்னைக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு எந்தெந்த ஏரியா ஆஃப் போலீசிங்கில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அது ரோட் ஆக்சிடென்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் எத்தனை தடவை நாங்கள் பார்க்குறோம், நிறைய ஃபேமிலிஸ் பாதிக்கப்படுது. அதில் டிரைவருடைய ஹெல்த் ரொம்ப முக்கியமான ரீசன் இருக்கிறதுனால சங்கர் நேத்ராலயா மூலமாக இன்னைக்கு ஒரு ஃப்ரீ ஐ கேம்ப் செக்அப் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நிறைய டிரைவர்ஸ் வந்திருக்காங்க. அதுக்காக என்ன தாம்பரம் போலீஸ் கமிஷனர், அவங்களோட டீம், அடிஷ்னல் கமிஷனரோ டெப்டி கமிஷனர் டிராஃபிக், இவங்க நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் ஒரு ஐடியா கொடுத்தேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அதை இவங்க இந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க நான் எதிர்பார்க்கல. ஸோ எத்தனை பேர் வந்திருக்காங்க டிரைவர்ஸ், கிட்டத்தட்ட 120. இவங்க சங்கர் நேத்ராலயிலேருந்து ஒரு நல்ல டீம் வந்திருக்கேன். அவங்க எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிச்சயமாக இந்த டிரைவர்ஸ் எல்லாம் இந்த டெஸ்ட் பார்த்துட்டு செக்அப்பில் அவங்க ரொம்ப இதில் தே வில் பெனிஃபிட் அ லாட். ஸோ இனிமேல் நம்ம ஆக்சிடென்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது கம்யூனிட்டியோட சப்போர்ட்டு நமக்கு தேவை இருக்கு. போலீஸ் மட்டும் இதில் ஆக்ஷன் எடுத்தால் அதை பத்தாது. வி ஆல்சோ டிரைவர்ஸ் ஷுட் டேக் கேர் ஆஃப் தேர் ஹெல்த். அவங்க ஃபேமிலிஸை பார்க்கணும். கொஞ்சம் இந்த ஒரு சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கல்டிவேட் பண்ண வேண்டியிருக்கு. தேங்க்யூ.